ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க உங்கள் வேலன் டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எம்பிஎஸ் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு. அது எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விஷுவலாக ஒரு காம்போனன்ட் ஃபால்ட்டானதை வச்சு பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். கெப்பாசிட்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த கெப்பாசிட்டர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் அந்த பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கும். அந்த 12 வோல்ட் பக்கத்துலேயே இருக்கும். 12 வோல்ட், 5 வோல்ட், 3.3 வோல்ட்னு 3 ரேட்டிங்கில் வோல்டேஜ் இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் கெப்பாசிட்டர். இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ்லாம் லீக் ஆகிருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும், உப்பிருக்கும். அந்த பிசிபி விட்டு லைட்டாக வெளில வந்திருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ புது கெப்பாசிட்டர் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த கெப்பாசிட்டர். இதுவும் அதில் இருக்க சேம் ரேட்டிங் தான், ஆனால் சைஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா இது 16 வோல்ட் 3300 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். நீங்கள் சேம் ரேட்டிங்கே வாங்கி போடுங்க. அதிகமாகவும் போட வேணாம், கம்மியாகவும் போட வேணாம். அதிகமாக போட்டாலும் போட, கம்மியாக போடக்கூடாது. அதிகமாக போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அதிகமாக போகும், கம்மியாக போட்டிங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டர் வாங்கி போட்டுங்க. பார்த்தீங்கன்னா இதை அதே இடத்துல சால்ட்ரு பண்ணிடணும். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற இன்னும் 5 வோல்ட்டுக்கான கெப்பாசிட்டர் 10 வோல்ட். இதை சால்ட்ரு பண்ணி டீசால்ட்ரு பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் இருந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா அவுட்புட் வந்தோம். இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வோல்டேஜ் ரேட்டிங்ஸ் இருக்கும். 2 வோல்ட், 5 வோல்ட், 3.3 வோல்ட். அப்புறம் கெப்பாசிட்டர் ப்ளேஸ் பண்ணுற பொலாரிட்டி அந்த போர்ட்லேயே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் கரெக்டாக பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். மாற்றி போட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் பிளாஸ்ட் ஆகிடும். அது யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் 10 வோல்ட் இருக்கிற ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா சைடில் இருக்க அந்த ரெசிடியூஸ்லாம் இருக்கும். சால்ட்ரு ஒயரை வச்சு கொஞ்சம் சால்ட்ரு பண்ணிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக சால்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 வோல்ட் இருக்க கெப்பாசிட்டர் பட் நீங்கள் பார்த்தா தெரியும் 5 வோல்ட்டுக்கு 10 வோல்ட்டும் 12 வோல்ட்டுக்கு 16 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா அந்த சர்ஜ் கரண்ட்லாம் சர்ஜ் வோல்டேஜ் வந்து அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதோட ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வச்சு பார்த்திங்கன்னா ரேட்டிங் அவ்வளோதான் வரும். அதே மாதிரி தான் பிக்கோ ஃபேரடும் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கான வீடியோ வேணும்னா நான் வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் ஃபால்ட்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் பார்த்தா வீக்காக இருந்தது, டீசால்டர் பண்ணிவிட்டு வோல்டேஜ் கொடுத்து பார்த்தா 230 வோல்ட் சப்ளை. அதில் 12 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி வந்தது. ஜஸ்ட் 15 வோல்ட் அது மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். 10 to 15 வோல்ட்டுக்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகி வந்துட்டுருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணுறது தான் அந்த கெப்பாசிட்டர். இது டேமேஜ் ஆனது தான் அப்படி வந்தது. நீங்கள் இதை சால்ட்ரு பண்ணி இதுக்கு நீங்கள் 230 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஸ்மூத் அவுட்புட் கிடைக்கும். நல்லாவே ஒர்க் ஆகும்.